இது வந்து நாங்கள் பிகினிங்ல வந்து S3 தான் டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம். அது தமிழ்ல வந்து அதுக்கு C3 மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். காரணம் என்னன்னு கேட்குறேன். S3 போனது பிகினிங் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கட்டும், மறுபடி சிங்கம்னி அதே ஃபாண்ட், அதுக்கு கீழே வர ஒரு கோடு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதோட இன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் யூத்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுற மாதிரி S3 அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எல்லாமே ஒரு பெரிய டைட்டில் வச்சு அது ஒரு 3 எழுத்தெல்லாம் ஆக்கி சொல்கிறாங்கல்ல, SMS, NPK, PKN இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அது மாதிரி வேணும்னு இல்லை. இது சொல்றதுக்கு S3ன்றது கொஞ்சம் புதுசா இருக்கு. ஏன்னா அந்த டைட்டில் நான் சொன்ன உடனே சார் தான் முதல்ல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, வேற மாதிரி இருக்கு, திருப்பி சிங்கம்னா ஒரே ஒரு கோடு தான் எக்ஸ்ட்ரா இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னாரு. இது தமிழா மாறும்போது இப்போ நம்ம வந்து C3 அப்படின்னு ஆக்கிருக்கோம். ஆமா, அப்படி ஒரு நிகழ்வு நடுவில் நடந்துருச்சு. அது மொத்தமா எல்லாருமே வந்து ஒரு தப்பான லைட்ல காமிக்க மாதிரி இருந்துச்சு. நான் மட்டும் இல்ல, எங்களை சார்ந்த அத்தனை பேருமே வந்து வேற மாதிரி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு, தவறுதலா இருக்குன்னு தோணுச்சு. அதனால சட்டப்படி என்ன பண்ணணுமோ நம்ம அதுக்கான ஒரு லெட்டர் கொடுத்துருந்தோம். அதுக்கு அவங்க பதில் தெரிவிச்சிருக்காங்க. அது வந்து நீங்க விளம்பரத்துக்கு பயன்படுத்தல அப்படின்னா அதோட நாங்க அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அது போட்டிருக்காங்க. மற்றபடி சட்ட ரீதியாக நாங்க சொன்னதுனால சார் இப்போ அந்த மேடையை ஆக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அதுக்கான மேடையை ஆக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம், பட் அதை நோக்கி ரொம்ப போயிட்டு வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் அவங்க தெரிஞ்ச விஷயம் தானே, அது சொல்லாம இருந்தாலும் நம்மளுக்கு ஆச்சரியம். இது வரும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தானே. அதை தானே நம்ம இவ்வளவு நாள் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அவங்க அப்படி பேசுறாங்கன்னா தான் நம்மளுக்கு ஆச்சரியப்படணும். ஒரு லாங்குவேஜ் இல்லாம அவங்க மொத்த லாங்குவேஜ்ல போயிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே பிகெஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபிலிம் பாகுபலின்னு ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஷூட்டிங் வர வச்சதே வந்து ஒரு பெரிய சவாலா அமைஞ்சது. இது வந்து குறுகிய காலகட்டத்துல ரொம்ப சடனா பிளான் பண்ண விஷயம். யார் கேள்வி சார்? இல்ல, யாருக்கு கேக்குறீங்க சார்? எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார், நம்ம பேசுறோம். அது வரும் சார், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, ரிலீஸ் டைம்ல பேசிக்கலாம். விக்னேஸ்வரோட படம் பண்ணிட்டு இருக்கோம், தானாஸ் இந்த கூட்டம் பேரு, படம் பேரு. அது அடுத்த படம் வேற, டோட்டலா வேற கதை, கேரக்டர். அதை கொஞ்சம் தள்ளி பேசலாம். இளைஞர்களுக்குன்னு சொன்னேன். ஏன் we are the youngest nation in the world ன்னு இப்போ ஒரு டயலாக் வந்திருக்கும், பார்த்திருப்பீங்க. அதாவது உலகத்திலே இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாடு நம்ம நாடு. ஸோ இளைஞர்களோட சக்தியும் வந்து அதே அளவுக்கு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அது வந்து எல்லாருமே இளைஞர்கள் தானே படத்துல எல்லாம் ஸ்ட்ராங்கா அதுல இருக்கும், அந்த கேரக்டர்ஸ்ல அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். அது வந்து யூத் வந்து அதை ஃபாலோ பண்ற அளவுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நம்ம நாடை வந்து இப்படி இருக்கணும், நம்ம நாடுன்னா இது வந்து ரொம்ப மெசேஜா சொல்லல, அது திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன். நான் மெசேஜ் எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி சொல்றாரு. என்னங்க இது எனக்கு தெரியாது, மெசேஜா சொல்ல எனக்கு தெரியாது, அதுக்குதான் சொல்றேன் நான் மறுபடியும். ஏன்னா நீ கணக்கு போடுற கூடாது, மெசேஜ் சொல்ல ட்ரை பண்றான் போல இருக்குன்னு. நான் கிடையாது, நான் வந்து ஆமா ஆமா அது அதான் சொல்றேன். இப்போ அந்த யங்கஸ்ட் நேஷன் இந்த வேர்ல்டுன்னு வந்துச்சு இல்லையா, அதுதான் அது மாதிரி நம்ம நாட்டை கனெக்ட் பண்ணி அந்த விஷயம் இருக்கும். அது கொஞ்சம் படத்துல பார்த்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஆமாங்க. இல்ல, இந்த படத்துல உள்ள வசனங்களே வந்து இங்கிலீஷ்ல அமைஞ்சிருக்கு, அதை மட்டும் தொகுத்து அப்படி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன ஐடியா தான், இங்கிலீஷ் ட்ரைலர்ஸ் எதுவும் தமிழ் படத்துக்கு வந்த மாதிரி நமக்கு கவனம் இல்லை. ஒன்னு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அப்படி ட்ரை பண்ணோம். அப்படியா? ஓ
அது வந்து நீங்க கொடுக்குற ஆதரவு, மக்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து நாங்க டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை அவ்வளோ இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்க கொடுக்குற ஆதரவை பொறுத்தது. ஏன்னா ரொம்ப அடுத்தடுத்த பாட்டுக்கு கதை யோசிச்சிடலாம், அந்த ஸ்கிரீன் பிளே கொண்டாடுறது ரொம்ப பெரிய விஷயம். அது கொடுக்குற சப்போர்ட்டு தான் நம்ம வந்து அடுத்த அந்த எனர்ஜியை கொடுக்கணும், அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். அவரு ஒரு சந்தோஷத்துல படத்தை பார்த்து சொல்லியிருக்காரு. நமக்கு எப்பவுமே வந்து அந்த சந்தோஷத்துக்கு மேல வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரொம்ப எங்களோட குறுகிய சர்க்கிள்ல எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆட்கள் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. அது மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட வரும்போது தானே நாங்க முழுமையான ஒரு அவர் தயார். எனக்கு ஆசைதான், எனக்கு நிறைய ஆசை நிறைய இருக்கு. பண்ணுன்னா அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அது பெரிய வேலை. அதுக்குரிய எனர்ஜி கதைகள் உண்மையிலே நிறைய இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்து கரெக்டா வந்து உட்கார்ந்து ஒரு அனலைசேஷன் பண்ணும். அது நீங்க கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் அதை பத்தி நாங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம சில காட்சிகள் பார்த்தோம், அது எல்லாருமே வருத்தப்படுற மாதிரியான காட்சியாக தான் இருந்தது. அதுக்கு தலைமையில் இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து அதுக்கான விசாரணை நடக்குது, அதுக்கான தண்டனை வந்து சரியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டே தப்புன்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம இருக்குன்னா அது டிபார்ட்மெண்ட்டே நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? அதை வந்து நம்ம ஒத்துக்க முடியாது, அது ஜெனரலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான். எப்படி வந்து ஒரு ஒரு இருட்டறையில வந்து ஒரு சின்ன மெழுகுவத்தி ஏத்துனா கூட அந்த இருட்டை அதை நீக்கிருமோ, எப்பவுமே வந்து ஹோப், ஒரு பிலீஃப்ங்கிறது வந்து நம்மளுக்கு எப்பவுமே தேவை. எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் தேவை, ஒரு ரோல் மாடல் ஒரு விஷயம் தேவை. அதுதான் வந்து மற்றவங்க எல்லாமே வந்து லீட் பண்ணிட்டு போறது, இப்படி இருக்கலாமே நினைக்க வைக்கிறது, மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது. அந்த ஒரு பிரதிபலிப்பா தான் நாங்க இதை பாக்குறோம். இப்படி இருக்கலாமே ஒருத்தர் அப்படின்னு பாக்குறோம். எதுக்காக வந்து நம்ம ஒரு திருச்சி டிசி மயிலானம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எல்லாத்தையும் மாற்ற முடியுது. இப்படி நான் இருக்கலாமே நம்ம இன்னொருத்தர் வந்து தோண வைக்க முடியுது. அப்படி ஒரு விஷயமா தான் நம்ம இதை பார்க்கணும். இல்ல அதுக்கு நான் வந்து பச்சா, நான் வந்து அந்த விளையாட்டுக்கு நான் வரவே இல்லை. அதுல எனக்கு பெரிய நம்பிக்கையும் இல்லை, அது என்னோட துறையும் இல்லை. அது எந்த சார்ந்து சொல்றாங்க அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியல. பட் சொல்றாங்கன்னா வந்து சும்மா மேடைக்காக விளம்பரத்துக்காக வந்து அவங்க பயன்படுத்தல, அது எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் சரியா விளக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. இத நான் பேசுறதுக்கு வீட்டுல போய் எழுதுன்னு நினைச்சேன், இங்கேயே வாங்கி கொடுக்கறதுக்கு வேலையை பாக்குறீங்க. ஆனா வியாபாரம் உண்மையே சொன்னேன், வேற எதுவும் இல்ல. இதுல அவங்கள தாண்டி இல்ல, நீங்க எம்ஜிஆர் விட்டுட்டீங்க, எம்ஜிஆர் தாண்டிட்டாருன்னு கேட்காம விட்டீங்க. என்னன்னு அது அநியாயமா இருக்குது. அப்படி கம்பேரிசன் பண்ணக்கூடாதுன்னு, அது காயப்படுத்தும். அந்த மாதிரி கிடையாது. இது இந்த சபையில குறிப்பில் இருந்தே அதை நீக்கிருங்க. அண்ணன் கேட்ட கேள்விய. நன்றி. தேங்க்யூ. சண்டே ஹாலிடே அப்படின்னு கூட பார்க்காம நீங்க வந்து எல்லாருமே ஒரு பெரும் வருகை